गाइस இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஆஃபீஸில் வந்துட்டு ஓட்டிங் எல்லாம் வச்சாங்கல்ல, அவனை சிஓவாக வச்சுக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோ வந்துட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீச்சா கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ இதை கேட்டோடனே நீச்சா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே இவ்வளோ என்ட்ரு ஆகிறான். நீ ஏன்டா அமைதியாக வந்து திரும்ப ஓட்டுக்கு கேட்க வேண்டியதானே, உன் பாயிண்ட்டை நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே. உடனே அதெல்லாம் எதுக்குடா, ரூல்ஸ் தானே. ஸோ நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு இங்கேருந்து போகிறதுல எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீச்சாவும் வந்துட்டு இல்லை நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட சக்தி இருக்குது, நான் வேறு வேலை பார்த்து உன்னை கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. லூசு மாதிரி வளராதன்னு அதுக்காக சொல்லலை, நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் கரெக்டாக அந்த கசன் உள்ளே என்ட்ரு ஆகிறான். ஆனால் உடனே உன்னை தான் வெளியில் போன்னு சொல்லியாச்சு இல்லை, இன்னும் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் நீச்சாவையும் அவன் ஃப்ரெண்டையும் வந்துட்டு அங்கேருந்து முதல்ல வெளியேற்ற பார்க்குறான். அப்போ நீச்சாவும் அந்த கசனை பார்த்துட்டு உன்னையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு நம்பினம் பாரு, என்னையத்தான் சொல்லணும் அப்படின்னு உடனே அதுக்கு அந்த கசனும் என் ஃப்ரெண்டுன்னு நம்பினது ஓன் தப்பு, நான் உன்கிட்ட வந்து சொன்னா நான் உன் ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த உலகத்தில் ஃப்ரெண்டு ஃபேமிலி எதுவும் ஒன்றும் தேவையில்லை, யாரும் எனக்கு முக்கியமும் கிடையாது, எனக்கு என்னோட கோல்ஸை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணணும் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியா, நீ நல்லா வாழ்ந்த மாதிரி தான், இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு நீச்சா அங்கேருந்து கிளம்பி போக ஹீரோட ஃப்ரெண்டோ ஒன்று மறைச்சிக்கிட்டே கிளம்பி போயிடுறான். ஹீரோ பிறகு வந்துட்டு அந்த கசன் கிட்ட பேசுறதுக்காக வரான். ஸோ நீ இப்போ அடைஞ்சிருக்கல்ல, இந்த வெற்றி வந்து உனக்கு என்றைக்குமே நிலைக்காது, ஏன்னா நீ அடுத்தவங்களோட முதுகில் குத்தி தான் ஜெயிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவனும் ஜெயிக்கணுங்கிறது மட்டும் தான் இங்கே குறி, எப்படி ஜெயிக்கணுன்றது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கசன் சொல்லி முடிக்க, நம்ம ஹீரோவும் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணு, ஆனால் ப்ராஜெக்ட்டுன்னு ஆரம்பித்ததுக்கப்புறமா உன்னுடைய இந்த பொய் பித்தலாட்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் பாரு, அப்போ உன் கை மேலே இருக்காது, கீழே தானாக வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோ ரிசைன் பண்ணிட்டாங்கிற வேலையை சொல்கிறான். ஸோ இதனால் ஹீரோயின் வந்துட்டு அவனுக்காக காத்துட்ருக்கா. வீட்டுக்கு அவன் வந்த உடனே நீ இந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக பண்ண, எல்லா தப்பும் என்னால் தானே, ஆக்சுவலாக நான் வந்து தப்பு பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, அந்த ரூம்குள்ளே நான் போனது உண்மை தான், ஆனால் நான் டெலீட் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன், பட் ஆனால் பண்ணலை, உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அமைதியாக வந்துட்டேன், இதில் வேறு ஏதோ சதி நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இது இவ்வளோ பெரிய வந்து எஃபெக்டை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சதை நான் சத்தியமாக அவங்க கசனை நம்பியிருக்கவே மாட்டேன், அவன் நம்ப வச்சு என் கழுத்து அறுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நான் 2 நாளாக இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆகுது, ஆனால் இந்த 2 நாளில் நான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன், நான் எனக்கு இருக்கிற கோவத்தில் உன்னை திட்டியிருக்கணும், இல்லை உன்னை அறைய கூட செஞ்சுருக்கணும், ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் உன்னை விட்டு விலகி தானே போயிட்டுருக்கேன், அதுலேருந்தே உனக்கு தெரியல, உன் முகரையை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நான் உன்னை வந்து வெறுத்துட்ருக்கேன், உன்ன மாதிரி ஒரு மட்டமான ஜீவனை நான் வந்துட்டு நினச்சி கூட பார்த்ததில்ல, நீ எல்லாத்துக்கும் பொய் சொல்லுவேன் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக, ஆனால் பணத்துக்காக எவ்வளோ கீழ்த்தரமாக நீ நடந்துப்பங்கிறதெல்லாம் இப்போ தான் கண் கூட பார்த்துட்ருக்கேன், சேரக்கூடாதவன் கூட சேர்ந்துருக்க, என்னையை நம்பாமல் அவனை நம்பியிருக்க, ஸோ அவன் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே வந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம நம்பிட்டு ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டு இங்கே வந்து வாய் கிழிஞ்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ இப்போ கிளம்புனதுக்கப்புறமும் அவனுடைய ஃப்ரெண்டு அந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கலவரத்துக்கு நடுவில் ஹம்சா ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு நடு நைட்டு கிளம்பி வந்திருக்கா. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணு, நான் பேக் எடுத்துகிட்டு வரேன், அப்படியே வெளில கிளம்பலாம் அப்படிங்கவும், எங்கே வெளியில் கிளம்பலாங்கிற, இந்த சமயத்துலலாம் என்னால் வெளியில் போக முடியாது, நான் இந்த வீட்டில் தான் தங்க போகிறேன், நீ எங்கேயாவது அக்கறையோட பேசுறியா, உன்னைய பார்க்கறதுக்காகத்தானே நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே ஓடி வந்தேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஹம்சா சொல்லிட்டு இருக்க. பட்லர் அங்கிள் அப்போ தான் அங்கே வராரு. இருக்கிற பிரச்சனை பத்தாது, நீ இவ வேறையா அப்படின்னு சொல்லி அவரோ வந்து முணங்கிக்கிட்டே நிற்க, நம்ம ஹீரோயினும் அங்கிள் கொஞ்ச நேரம் இவளை மேய்ச்சிட்ருங்க, நான் போய் ஹீரோவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே ஓடிடுறா. அவள் ஓடி வந்ததுக்கப்புறமா ஹீரோவும் எப்பவும் போல அவளுக்காக காத்திருந்துட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். வெளியில் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தா, உடனே சாப்பிட போனேன் அப்படிங்கிறா. ஏன் இந்த வீட்டில் சாப்பாடே கிடையாதா, வெளியில் போய் தான் சாப்பிடணுமா, அவ்வளோ வசதி வந்துருச்சு அவனுக்கு, அது எப்படி வராமல் இருக்கும், நீ தான் என் கசன் கூட சேர்ந்து பணத்துக்காக என்னை ஏமாத்திட்ட, எனக்கு நல்ல நாமம் போட்டு அனுப்பிட்டியே, என் படம் தானே எல்லாத்தையும் சுட்டு வச்சுட்டு இருக்கீங்க, அதில் இருந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசாத, வெளியில் சாப்பிட்றது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. வெளியில் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட. அங்கே வந்து கரெக்டாக ஹம்சாவும் பட்லர் அங்கிளும் உள்ளே வராங்க. ஹீரோ இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறதெல்லாம் ஹம்சா வந்து கவனிச்சுட்டு இப்போ வந்து பட்லர் அங்கிள்கிட்ட புலம்பிட்டு இருக்கா. இவனுக்கு என்னாச்சு, தலையில் ஏதாவது அடிபட்டுச்சா, எங்கள் ஊரில் இருந்தப்போ எவ்வளோ கைண்டாக இருந்தான்னு தெரியுமா, குரலை வசதி கூட பேச மாட்டா, இங்கே என்னன்னா இவளை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான், என்னதான் கோவனாலும் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையை விடுவாங்க, இவ ஏதோ போய் சொல்லி ஏமாத்துற மாதிரி நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டே இருக்கா. ஹீரோயினும் அதுக்கப்புறமா தங்கியிருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமுக்கு ஹம்சாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம ரூம் இங்கே தூங்கு அப்படிங்கிறா. அதுக்கு ஹம்சாவும் ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டையும் பணக்கார சிஇஓவுடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா இந்த மாதிரி குடோனில் வந்து தங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் இது இங்கே தான் நான் தங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னவும் ஹம்சா வந்துட்டு ரொம்ப நடிக்காத, நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, என்னை இந்த வீட்டை கூட சுற்றி பார்க்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்லி கத்த ஆரம்பித்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பேறிடுது. உணர்ச்சி வசப்பட்டு ஹம்சா கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஹீரோக்கு தலையில் அடிபட்டதுக்கு அப்புறமா அவனை என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாற்ற ஆரம்பிச்சது தான் பொய், அதுலேருந்து தான் எல்லா பொய்யும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பொய் நிற்காம இப்போ 100 பொய்க்கு மேலே போய்கிட்டே இருக்கு, என் தலை நடுவில் உருண்டுக்கிட்டே இருக்கு, அவங்ககிட்ட எனக்கு அதனால தான் இவ்வளோ பெரிய கெட்ட பேருன்னு
சொல்லி எல்லா கதையும் அவள் ஒன்று விடாமல் ஆரம்பித்து இவகிட்ட சொல்லி இப்போ கடைசியாக ஆஃபீஸில் ஹீரோ வந்துட்டு சிஇஓ பொசிஷனை ரிசைன் பண்ணுறதுக்கும் இவ தான் காரணங்கிற மாதிரி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிக்க ஸோ பயங்கரமாக தேம்பி அழுக ஆரம்பிச்சிடறா. அதை பார்க்குற நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகிட்டு நீ ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்ன உடனே நம்ம ஊருக்காகவும் நம்ம ஊர்க்காரங்களுக்காகவும் நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, இது தெரியாமல் இத்தனை நாளாக என் அழகுல மயங்கி நீ அழகுனால பொறாமப்படுறேன்னு நினச்சிக்கிட்டு உன் தம்பிக்கிட்ட உன்னை அவ்வளோ தூரம் திட்டிருக்கனே, இனிமேல் சத்தியமாக திட்டமாட்டேன். அதே மாதிரி உனக்கு இன்னொரு வாக்கும் கொடுக்குறேன். அந்த ஜோம்பி ஃபேஸ் இருக்கான்ல உன்னை கரிச்சு கொட்டுறானே அவன் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவன் எவ்வளோ அழகாக வந்து நின்னாலும் சரி நான் சத்தியமாக வந்துட்டு அவனை வெறுக்க தான் போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு திரும்ப அழுக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க போற அப்படின்ன உடனே அவனா எப்போ ஃப்ரீடம் கொடுக்குறானோ அது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ரூம்லேருந்து எழுந்து வரும்போது பார்த்தா ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான். ஸோ ரூமுக்கு அது கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனை தூக்குறையில் அவன் அப்படியே வந்துட்டு ஆக்சிடென்டலாக அவளை கிஸ் பண்ணிடுறான். அவள் ஷாக்கில் அதே பொசிஷனில் உறைஞ்சி போயிருக்கும் போது தான் உள்ள நீச்சாவும் ரோஸும் வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்து ஷாக் ஆகிட்டு கத்த இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அடிச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவன் பயங்கரமாக குடிச்சிருக்கான், எழுந்து நிற்கும் போது நிதானம் எல்லாமே என் மேலே விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ரோஸும் நீச்சா கிட்ட அவன் தான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னான்னு சொன்னேன் அப்படின்ன உடனே நான் ஃபோன் பண்ணும்போது நல்லா தான் இருந்தான், இப்போ அதுக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கா. அது கேட்டோன்னே இந்த ரோஸும் நம்ம ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வர கேப்புக்குள்ளே இவன் இவ்வளோ குடிச்சிருக்கானா அதுக்கு காரணம் இவ்வளோ தான் இருப்பா, இவ தான் இதில் ஏதாவது கலந்து கொடுத்துருப்பா இல்லை இவனை குடிக்க வச்சிருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளை பிடிச்சி தள்ளி விடவும் ஆரம்பிக்க அப்போ தான் வெளியில் போயிருக்க ஹம்சாவும் உள்ளே வர எங்கள் அக்கா மேலே கை வச்சிட்டியா அவனை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை போட்டு ஒரு வழி ஆக்கிறா. 2 பேரும் மாற்றி வந்து முடியை பிடிச்சி எடுத்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு அரைஞ்சிக்கிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது இவங்க சண்டையை விளக்குறதுக்காக நம்ம ஹீரோனும் நீச்சாவும் வந்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உள்ளே வரக்கூடிய ஹீரோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ரோஸை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு போயிட நீச்சாவும் நான் கார் டோரை ஓப்பன் பண்ணுறேன் அப்படியே அவளை காரில் பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஹம்சாவை கண்ட்ரோல் பண்ணுறா. அங்கிள் ஹீரோவை மேலே கூட்டிகிட்டு போயிடுறாரு கைத்தாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தோன்னா எழுந்து வந்து மேலே இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவன் இப்போ நிஜத்தில் குடிக்கிறதுலாம் கிடையாது, குடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது வேலையை விட்டு வந்ததுக்கப்புறமா ஹீரோவுடைய கசினை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆள் செட் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா அவன் சந்தேகப்படுற மாதிரி எந்த இடத்துக்கும் போகலை, யார்கிட்டையும் பேசலை, ஆனால் ஒரு பொண்ணு கூட அடிக்கடி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த பொண்ணு யார் என்னென்னு ஏதாவது டீட்டெயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கையில் அவங்க வந்து ஃபோட்டோவே இருக்குது நான் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. பார்த்தா எல்லா ஃபோட்டோலையும் ரோஸ் கூட தான் அவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ ரோஸ் வந்துட்டு நீச்சா மூலமாக இவங்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கறந்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறா அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ இங்கே காலையில் நீச்சா வந்து ஃபோன் பண்ணுறப்ப ரோஸும் கூட வர அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோ வந்துட்டு இப்போ ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து சோகத்தில் இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனோட மைண்ட் வாஷும் அதை தான் இருந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக என் கசின் கிட்ட போயிட்டு நான் ரொம்ப அடிபட்டு கிடக்கிறேன்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நீச்சாவையும் ரோஸையும் அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரான். அப்போ அவனும் ஹீரோயினை பார்த்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் வந்துட்டு ஹம்சாவை பார்த்து இதுக்கு மேலே எந்த சண்டைக்கும் நிற்காத, நீ மரியாதையே ஊருக்கு கிளம்பிட்டு நான் உன்னை கொண்டு போய் அனுப்பி விட்டு வரேன் அப்படின்னவும் அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் இல்லை உனக்கு எதுக்கு கஷ்டம், நீ இங்கே நான் அவளை கூட்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி ஹம்சாவை கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோயின் கிளப்பிட்டு இருக்கா. இங்கே இவனும் பட்லர் அங்கிளை பார்த்து ஹீரோ ரொம்ப குடிச்சிருக்கான் போல, அவனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே ரோஸ் ஸ்ட்ரெயிட்டாக கசன் கிட்ட கிளம்பி வந்துட்டு ஹீரோ ரொம்பவே குடிச்சிட்டு நாரி போயிட்டு இருக்கான் அப்படின்ன உடனே அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துட்டு இருக்கு. நீ சொல்ல கேட்கும் போதே வந்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இதுக்காக அவனுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ தான் அவனுடைய ஃபோன் ரிங் ஆகுது. ரோஸ் அதை எடுக்கிறதா கையில் எடுத்த உடனே வந்துட்டு ஃபோனை பிடிக்கிட்டு என் ஃபோனை தொட்டேன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துறான். அப்படியே அந்த ஃபோனில் என்னதான் இருக்கு அப்படின்னு இவன் முணங்கிட்டு இருக்கா. அவ கூட்டிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பும் போது ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவகிட்ட திரும்ப வந்து அந்த ஃபுட்டேஜ் செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜ் வந்து போட்டு காட்டுறான். ஸோ அப்போ வந்து ஹம்சா அதை பார்த்த உடனே இதில் யாரோ எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்கில் கேட்க உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறான். நான் ஒரு விளாகரு, வீடியோஸ் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே பாருங்க டைம் லைன் வந்துட்டு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டு இதை காட்டுறதுக்காகத்தான் நானுமே இந்த வீடியோ வந்துட்டு உங்ககிட்ட காட்டி பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்சா கிட்ட வந்துட்டு இதை பற்றி பேசிட்டு இருக்கும் போது ஹம்சா சொல்கிறா, அப்படின்னா நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் இது உள்ள யாரோ வந்திருக்காங்க, அதனால தான் அந்த பாட்டை கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கவும் ஹீரோட ஃப்ரெண்டு ஹம்சாவை ரொம்பவே பாராட்டுறான். ஹீரோ கிட்ட இதே வீடியோ கொண்டு போய் அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு காட்டுறான். இந்த மேலே ஹீரோ மீன் மேலே தப்பு கிடையாது, வந்துட்டு போனதுக்கப்புறம் யாரோ வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு. அதானாலும் இந்த கம்பெனிக்கும் எனக்கும் கெட்ட பேர் வரதுக்காகத்தான் அந்த ரூமுக்குள்ளே போயிருக்கா, அதுவே ஒரு தப்பு தான், அதனால அவள் ரிலீட் பண்ணலங்கிறதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. அந்த எண்ணத்தோட தானே உள்ள போனா, எனக்கு துரோகம் பண்ணதானே பார்த்தா என்னைய நம்பாம புதுசாக வந்து என் கஷ்டனை தானே நம்பினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்னடா பிரச்சனை அவளை மன்னிக்கிறதுல அப்படின்ன உடனே சத்தியமா அவளை மன்னிக்க மாட்டேன்டா, அவள் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவள் ஃப்ரெண்டு எவ்வளோ சொன்னாலுமே அது ரீசன் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு ஹீரோயினை வெறுக்கத்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவனோட ஃப்ரெண்டுக்கு நீச்சா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, அவனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஹீரோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீச்சாவை பார்க்கறதுக்காக வரான். அப்போ நீச்சாவும்
இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு நானும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ஒரு வெக்கேஷனுக்கு போகலான்ட்டு தான் இருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வெக்கேஷனுக்கு போவோமா இல்லை மேரேஜ் பண்ணிக்க போகிறோமான்னு தெரில. அவன் கொஞ்ச நாள் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால நான் அவன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவன்கிட்ட பேசி முதல்ல மேரேஜை முடிச்சுக்க போகிறேன். அப்படி இல்லைனா வெக்கேஷன் போகிற இடத்துலையே நாங்கள் வந்து ஒரு சீக்ரெட் மேரேஜ் மாதிரி வந்து நடத்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதனால் நான் அவன்கிட்ட இதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து அவன் முதல்ல வாங்கி கொடுத்த கிஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பை வந்து திருப்பி கொடுக்குறா. இது இன்னும் நீ பத்திரமா வச்சிருந்தா அப்படின்ன உடனே இது ஏன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, இனிமேல் இது என்கிட்ட இருக்கிறது வந்து முறை கிடையாது, அதனால நீ திரும்ப இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் மறு வார்த்தை பேசாமல் அதை எடுத்துக்கிறான். இதை கொடுக்கறதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா, வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க வேறெல்லாம் எதுவும் இல்லை, இதை கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு நீச்சா சொல்கிறா. உடனே இந்த ஃப்ரெண்டும் ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்ப நீச்சாவும் அவன் போகிற வழியை பார்த்துட்டு சைலண்டாக அழுதுட்டு இருக்கா. ரோஸும் ஹீரோட கசனும் ஒன்றா வந்து ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தூங்கி எந்திரிக்கக்கூடிய ரோஸும் அங்கே இருக்கக்கூடிய அவனோட ஃபோனை பார்த்த உடனே இந்த ஃபோனை தானே தொட விட மாட்டேன், நான் அப்படி அதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து பாஸ்வேர்டை வந்துட்டு போட்டுடுறா. அதுக்கு பிறகு நோண்டிகிட்டே இருக்கும்போது ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. பிறகு தான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணையில் அதில் இவளுடைய கிளிப் இருக்குது. அதாவது ஹீரோயின் வந்துட்டு அந்த கேபினுக்கு போயிட்டு வீடியோவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இவ தானே வந்து கம்ப்யூட்டரில் வந்து வைரஸை லோட் பண்ணி விட்டுருப்பா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இதில் இவனுடைய ஃபோனில் இருக்குது. ஸோ என்கிட்ட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் ஏமாற்றி இதெல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கானா, இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கா. வீட்டில் இருந்து ஹீரோட கசனை ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணத்தோட அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோவும் அவகிட்ட வாய் அடிச்சுக்கிட்டு அவளை கம்பல் பண்ணி அவ கூட ஜாயின் அடிச்சுக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் இந்த கசனை ஃபாலோ பண்ணாமல் ரோஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸ் ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு இப்போ அந்த கசனுக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த ஆடியோ கிளிப்ஸ் எல்லாம் போட்டு காட்டி, அதாவது முன்னாடி வந்துட்டு இவன் பேசியிருப்பான்ல, ஹீரோயின் வந்து ஃபைலை திருடிட்டு வந்திருக்கா, ஃபைலை டெலீட் பண்ணிட்டு வந்திருக்கா, அது நான் தான் வந்து அவளை தூண்டி விட்டேன், அவளை வந்து ஸ்கேப் கோட் ஆகிட்டேன், அதனால ஹீரோ அவளை லவ் பண்ணுறான், அந்த மாதிரிலாம் டைலாக் பேசினால அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணால திருட்டுத்தனமாக அதை போட்டு காட்டி இப்போ அவன் கிட்ட பிளாக்மெயில் பண்ணி 10 மில்லியன் பணம் கேட்குறா, கேஷாக வேணும்னு சொல்லிட்டு. அவனும் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, சும்மா கத்திட்டு இருக்காத, இந்த வீடியோ இல்லைனா ஹீரோ கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இப்போ ரோஸை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால தூரத்தில் உட்காந்து அவளை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஹீரோக்கு நீச்சா கிட்ட இருந்து கால் வருது. நீச்சா ஹீரோ உடனே பார்க்கணும் அப்படிங்கிறா. அவன் மனசில் என்னன்னா மேரேஜை வந்து சீக்கிரம் பண்ணிக்கணுன்றதை பற்றி ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்துட்டு அவகிட்ட என்ன விஷயம்னே கேட்காம நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், வெளியில் இருக்கேன், இப்போ பேச முடியாது அப்படிங்கிறான். எங்கே இருக்க, யார் கூட இருக்குன்னு அவ கேட்டுக்கிட்டே இருக்க, அதுக்குள்ளே இங்கே ரோஸ் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஹீரோவை இழுத்துக்கிட்டு வரா. அங்கே ஒரு லேடி மேலே அவன் மோதிடுறான். அவங்க கையில் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து அவங்க மேலே கொட்டிடுது. ஸோ அவங்க அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவனை வந்து வெளியில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ரோஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோக்கு சிக்னல் காட்டிட்டு வாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரைடரோட வந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் அங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா ஹீரோக்கு கால் பண்ணிட்டு அந்த அட்ரஸை வந்து சொல்லிடுறா. ஹீரோவும் உடனே அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான். நான் வராமல் நீ எங்கேயும் நகராத, அந்த பார்க்கிங் லாட்டில் வேற எங்கேயும் போகாத, கீழே நில்லு, நான் வர வரைக்கும் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் சரி நான் கவனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. பார்க்கிங் வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் அவளோட மொபைலில் வீடியோ கேமரா ஆன் பண்ணி கரெக்டாக லொக்கேஷன் பார்த்து செட் பண்ணி வச்சிடறா ரோஸ். ஸோ இப்போ அவள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, இந்த மாதிரி 10 மில்லியனோட நான் வந்து உன்னை விட்டுட மாட்டேன், இந்த வீடியோவை வச்சு திரும்ப உன்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசன் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கா தனியாக. ஸோ அவளோட பிளானை இவ சொல்லி முடிக்கவும் தான் அந்த கசன் வந்துட்டு கரெக்டாக அங்கே வரான். வந்த உடனே என்ன கை வீசிட்டு வந்திருக்க, என் கேஷுங்க, என்னை ஏமாத்த பார்க்குறியா, இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்கிட்ட எதுவும் ஏமாத்தலாம்னு நினச்சிடாத, நான் ஹீரோ கிட்ட வந்து கிளிப்ஸை கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பல்லாருன்னு ஒரு அற விடுறான். அவளும் வந்துட்டு பயந்து போய் நின்றுட்டு இருக்க. நான் தேய்ச்சன் மாதிரி ஆளையே வந்துட்டு ஒத்த கையில் வந்துட்டு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணேன், அவனுடைய ஆட்கள் எல்லாத்தையும் என் பக்கம் இழுத்துக்கிட்டேன், ஆனால் நீ ஒன்றுத்துக்கு இல்லாதவ என்னையே பிளாக்மெயில் பண்ணுறியா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு உடனே அப்போ தேய்ச்சனை நீ தான் கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம் நான் தான் கொன்னேன், இப்போ அந்த ஆடியோ கிளிப் பண்ணி என்கிட்ட கொடுக்கலனா நீயும் சீக்கிரமாக செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்க. உடனே வந்துட்டு இவ்வளோ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ கோவத்தில் அவனை ஒரு அற அறிஞ்சிடுறா. எம்எல்ஏ கை நீட்டிட்டல, ஒன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு திரும்ப பொலிச்சுன்னு ஒன்று வைக்கிறான். அவள் அப்படியே இங்கே போயிட்டு செவுத்துல அடிச்சு கீழே விழுகிறா. ஸோ அந்த அடையில வந்துட்டு அவளுக்கு தலையில வந்து அடிபட்டுட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் முணங்கிட்டே இருக்கும் போது அங்கே வந்து நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை நடிச்சு அவளை கொன்னுட்டு அவளோட ஹேண்ட்பேக் எடுத்து ஃபோன் எடுக்கலான்னு பார்க்குறான். பார்த்தா ஃபோன் இல்லை, அதுதான் அந்த ட்ராலியில் ஒழிச்சு வச்சிருக்காள். ஸோ அது தெரியாமல் அவன் ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே வரா. ரோஸை தேடி இவ சுற்றிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு கால் மட்டும் தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடவே வந்துட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கா. அங்கே போய் பில்லர் கிட்ட பார்க்கும்போது தான் ரோஸ் வந்து இறந்து கிடக்கிறத கவனிக்கிறா. அவள் அப்படியே பயந்துக்கிட்டு அலறிக்கிட்டே பின்னாடி வரும்போது அந்த ட்ராலியில் அடிச்சிடுறா. அந்த ட்ராலியில் இருக்கக்கூடிய ஃபோன் வந்து கீழே விழுகுது. அது தெரியாமல் நம்ம ஹீரோயின் அதையும் மிதிச்சிடுறா. ஃபோன் வந்துட்டு அது மிதிக்கிற சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கசன் வந்துட்டு பார்க்குறான் ஃபோன் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் இது யாரோட ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே அழுதுகிட்டே வந்து அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து ஓட்டோ எடுக்கிறா. கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த பக்கமாக வர அவன் மேலே இடிச்சிட்டு பயத்தில் வந்து அலறா. ஹீரோவும் நான் தான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இல்லை தான் அவளும் வந்துட்டு அங்கே ரோஸ் செத்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகிறா. இந்த கசனும் வந்துட்டு
வந்துட்டு இப்போ என் பிளான் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டு இருக்கோம். இதோட இந்த பாட்டு முடியுது.